கர்நாடக மாநிலத்துல கொட்டி கிடக்குது 1600 டன் அளவுல அதிசயம். அமைச்சர் கொடுத்த முக்கியமான தகவல். எதிர்கால எலக்ட்ரிக் வாகனங்களை பத்தி இனி கவலையே வேண்டாம். இந்தியா வெளிநாடுகள் கிட்ட இருந்து இனி கேட்கவே வேணாம். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. வாங்க, அது என்ன பொருள், என்ன மாற்றத்தை இது ஏற்படுத்த போகுது, விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நாடாளுமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில மாநிலங்களவையில மத்திய புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அணுசக்தி துறையின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய அட்டோமிக் மினரல்ஸ் ஆராய்ச்சி இயக்குநரகம் புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் கர்நாடக மாநிலத்துல மாண்டியா மற்றும் யத்கிரி ஆகிய மாவட்டங்கள்ல அதிகப்படியான லித்தியம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாண்டியா மாவட்டத்துல கிட்டத்தட்ட 1600 டன் அளவிலான லித்தியம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மாவட்டமான யத்கிரியில ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதா. அதன் முடிவுல இங்க எவ்வளவு லித்தியம் இருக்கு அப்படின்றது தெரிய வரும். லித்தியம் அப்படின்றது பேட்டரியில பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலப்பொருள். இப்போ வாகனங்கள் எல்லாமே எலக்ட்ரிக்கு மாறிட்டு வராங்க. எலக்ட்ரிக் வாகனங்கள் தான் இப்போ அதிக அளவுல பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் வாகனங்கள்ல பேட்டரியில லித்தியம் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இதனுடைய தேவை அதிக அளவுல இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லித்தியமை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு வராங்க. இந்திய மாநிலங்களான ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தான் இந்த லித்தியம் இப்போ இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ கர்நாடக மாநிலத்திலையும் இவ்வளோ அளவிலான லித்தியம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் பெங்களூர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாண்டியா மாவட்டத்திலே இது இருக்கிறது இன்னமும் ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு பேட்டரியில பயன்படுத்தக்கூடிய லித்தியத்தை இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு பதிலா இந்தியாவில இருந்தே அதிக அளவுல இதை தயார் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் பொருட்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய பேட்டரிகளுக்கும் இது ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஆச்சரியமூட்டக்கூடிய தகவலை தான் அமைச்சர் வெளியிட்டிருக்காரு. இதன் மூலமா கர்நாடகா மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಂಗೆ ನೆನಪಾಗೋದು ಒಂದೇ, ಏನಿರ್ಬೋದು ಹೇಳಿ? ತನ್ನಾನಿ ನಾನೇ ತಾನಿ ತನ್ನಾನೋ ತಾನೇ ನಾನೇನೋ. ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಮೀ, sorry to bother you. I'm a content creator. I work with strangers and after portraits. If you don't mind, can you click few of your pictures to post on Instagram? Sure. Archana alva? ಬನ್ನಿ. ಇಂಗ್ಲಿಷ್ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ತೀರಾ?